உலகை சூழ்ந்திருக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்னும் பேரபாயம் மனிதகுலம் செய்யப்போவதென்ன? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்றால் என்ன? 5 விட சிறிய அளவிலான பிளாஸ்டிக் துகள்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும். இவை பல்வேறு வடிவங்களில் நம் சுற்றுச்சூழலை ஆக்கிரமித்திருக்கின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸில் 2 முக்கிய பிரிவுகள் உள்ளன. அவை பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மற்றும் செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகும். பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பது குறிப்பிட்ட காரணங்களுக்காக உருவாக்கப்படுபவை. மக்கள் பயன்படுத்தும் பல்வேறு சாதனங்களிலும் தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யும் பொருட்களிலும் காணப்படுவது பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகும். மைக்ரோ பீட்ஸ், மைக்ரோ ஃபைபர்ஸ் போன்றவை பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வகையை சேர்ந்தவை. செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்றால் என்ன? பெரிய பிளாஸ்டிக் பொருட்களான வாளி, பிளாஸ்டிக் பைகள், டப்பாக்கள், தண்ணீர் பாட்டில்கள், மீன்பிடி வலைகள் போன்றவை நாளடைவில் சேதாரமடைந்தும் உடைந்தும் போகும்போது அவற்றிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் சிறிய துகள்கள் உருவாகும். இவை செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகும். சூரிய ஒளி, வெப்பம் போன்ற காரணங்களால் பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் நாளடைவில் சேதாரமடைந்து சிறு துண்டுகளாக ஆகிவிடும். பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படும் பொழுது உருவாகும் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வகையை சேர்ந்தவைதான். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் காணப்படுகின்றன? தண்ணீர், உணவு, உப்பு, தேன் மற்றும் கடல் உணவுகள் போன்றவற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பிளாஸ்டிக் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதை தெரிந்தும் அதிலிருந்து தண்ணீர் குடிக்கப் போகிறீர்களா? சராசரியாக ஒரு அறையில் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கக்கூடும்? உங்களை சுற்றி ஏதேனும் பிளாஸ்டிக் பொருட்கள் தென்படுகிறதா? எவ்வளவு என்று கமெண்டில் சொல்லுங்களேன். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எவ்வாறு சுற்றுச்சூழலில் பரவுகின்றன? பிளாஸ்டிக் கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், துவைக்கப்படும் சிந்தட்டிக் துணிகளிலிருந்தும் ஃபேஸ் ஸ்க்ரப் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்களிலிருந்தும் மைக்ரோ ஃபைபர்ஸ் சுற்றுச்சூழலில் பரவுகின்றன. தொடர் பயன்பாட்டில் சிந்தட்டிக் ரப்பர் கொண்ட வண்டியின் சக்கரங்களிலிருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் காற்றிலும் சாலையிலும் பரவுகின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எவ்வாறு விலங்குகளையும் மனிதர்களையும் பாதிக்கின்றன? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை உணவென்று தவறாக கருதியோ, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ள உணவுப் பொருட்களை அறியாமல் உட்கொண்டோ விலங்குகளும் பறவைகளும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மனித உடலில் ஊடுருவும் போது நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கின்றன. உடல் இயக்கங்கள், மறு உற்பத்தி உள்ளிட்டவையையும் இவை பாதிக்கின்றன. மண், நீர் உள்ளிட்ட அனைத்து சுற்றுச்சூழலின் கூறுகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருப்பதால் நாம் உண்ணும் உணவு, நாம் குடிக்கும் நீர் இவை அனைத்திலும், ஏன் நாம் பயன்படுத்தும் அழகு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்திருக்கின்றன. இந்த படத்தில் உள்ளது பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகளில் 1 லிட்டர் பாட்டிலில் உள்ள பிளாஸ்டிக்கின் அளவை பற்றி ஆய்வுகள் கூறுவது. இனி நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நாம் வாழும் இந்த பூமிக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் பேராபத்தாகிவிடும். மைக்ரோ பிளாஸ்டிக் அபாயத்திலிருந்து இந்த உலகத்தை, வருங்கால தலைமுறையை காப்பாற்ற நாம் தினசரி எவ்வாறு உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ள காணொளியை தொடர்ந்து பாருங்கள். யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லப்படும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்த்து விடுங்கள். தண்ணீர் பாட்டில்களை வாங்குவதற்கு பதிலாக வீட்டிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்வது நல்லது. துணிப்பைகள் மற்றும் தொடர் பயன்பாட்டிற்கு உதவும் பைகளையே பயன்படுத்தவும். பிளாஸ்டிக் மேசை விரிப்புகள் போன்றவற்றை அறவே தவிர்க்கவும். சிந்தட்டிக் துணிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து பருத்தி, கைத்தறி ஆடைகளை தேர்ந்தெடுக்கவும். அழகு சாதனங்கள், பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் ஆகியவற்றை தேர்வு செய்யும் பொழுது பிளாஸ்டிக் இல்லாததாய் தேர்வு செய்யவும். சரி, பிளாஸ்டிக் சவாலுக்கு நீங்கள் தயாரா? இன்றிலிருந்து 1 வாரம் பிளாஸ்டிக் பொருட்களை கடைக்கு போகும்பொழுது பயன்படுத்தாமல் இருப்போம். இது முதல் கட்டமே. சவாலுக்கு தயார் என்றால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம்.